மாலையில் செய்யக்கூடியவை. அந்திப் பொழுது கிடவார் நடவாரே உண்ணார் வெகுளார் விளக்குகளார் முன்னந்தி அல்கொண்டு அடங்கல் வழி. பெருவாய் மொழியார் காலத்துல எல்லாம் மின்சாரம் எல்லாம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்திப் பொழுது கிடவார், அந்திப் பொழுதுனா மாலை வேளையில, கிடவார்னா என்ன அர்த்தம்? படுக்க மாட்டாங்க. இது நோயாளிக்கு எக்ஸெப்ஷன். நார்மலா இருக்கிறவங்கலாம் சாயங்கால வேளையில படுக்கப்படாது, சாப்பிடப்படாது. சந்தி வேளையில கடவுளைத்தான் தியானம் பண்ணணுமே தவிர, ஜபம் தியானம் பாராயணம் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கணுமே தவிர படுத்துக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது, சாப்பிட்றதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்தி பொழுது கிடவார், கிடவார்னா என்ன அர்த்தம்? படுக்க மாட்டாங்க. நடவாரே, அந்த நேரம் நடந்தும் போறது. இந்த சாயங்கால வேளையில் நடக்கிறதுங்கிறது கிடையாதுன்னு இருக்கு சாஸ்திரத்துல. உண்ணார் என்ன போட்டு சாப்பிட மாட்டார். வெகுளார், அந்த நேரத்துல யாரையும் கோவிச்சுக்க மாட்டாங்க. அப்ப என்ன தெரியுது? இதுல இருந்து கோவிக்கவே விடாது. ஆனா அப்படி கோவிக்கிறதா சாயங்காலம் கண்டிப்பா யாரையும் கோவிச்சுக்காது. வெகுளார். விளக்குகளார், விளக்குகளார்னா என்ன அர்த்தம்? விளக்கு இல்லாம பண்ண மாட்டாங்க, விளக்கை ஏற்றிடுவாங்கன்னு அர்த்தம். விளக்க கண்டிப்பா ஏற்ற வேண்டும். முன்னந்தின்னு சொன்னா ராத்திரியில சாயங்காலம். உண்டு அல்குண்டுன்னா கொஞ்சமா சாப்பிடணும்னு அர்த்தம். அல்குன்னா அன்னைக்கே பார்த்தோம் குறைன்னு அர்த்தம், அளவா கம்மியா சாப்பிடணும்னு அர்த்தம். காலம்பரை எழுந்து பிரார்த்தனை பண்ணணும். அதனால அங்க ராத்திரி சாப்பிட்டு எந்திரிக்க முடியலன்னு சொல்லக்கூடாது. அளவா குறைச்சலா சாப்பிட்டுட்டு அடங்கல் வழி படுத்துடணுங்கிற, சாயங்காலம் தூங்கிடணும். அப்ப என்ன அர்த்தம்? சாயங்காலம் படுக்கக்கூடாது, வாக்கிங் போகக்கூடாது, சாப்பிடக்கூடாது, கோபப்படக்கூடாது, விளக்கேத்தாம இருக்கக்கூடாது. அதாவது ஏர்லி ஈவினிங், சீக்கிரமே விளக்கு வச்ச உடனேயே முன்னந்தி என்ன பண்ணணும்? குறைவா சாப்பிட்டுட்டு படுத்துடணும். அடங்கல் வழி. இதெல்லாம் அந்த காலத்துல நடந்தே போறது, யாத்திரை பண்ணிட்டே இருப்பாங்க. சாயங்காலம் வேலைன்னா படுத்துடுவாங்க.